எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையில் ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. ஜான்வரி 26 ஒரு சாக்கில் வந்து ஒரு பாடி, ஒரு ஆளோட பாடி வந்து கட்டப்பட்டு அபேண்டண்ட்டாக வந்து கடந்திருக்கு. அதோட வந்து மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இது வெட்னஸ்டே அன்னைக்கு இது வந்து நடந்திருக்கு. இந்த பாடி வந்து ரோட் சைடில் வந்து இருந்திருக்கு. ரோட் சைடில், அதாவது வந்து இந்த நெய்பர்ஹுட், அந்த அடையார்கிட்ட அந்த ஏரியாவில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து இவர் மட்டும் இறந்து போகாமல், கொலை பண்ணப்படாமல், இவரோட ஒய்ஃபு மீனு குமாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 21 வயசு, அவங்க குழந்த பீர்மணி குமார் அப்படின்னு அவங்க 2 பேருமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இதில் இன்சிடெண்ட்டில். இந்த கௌரவ் அப்படிங்கிறவரை வந்து சாக்கில் போட்டாங்க. இந்த மீனு குமாரியும் அந்த பீர்மணி அவங்க 2 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து டம்ப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே இடத்துல இன் அண்ட் அரவுண்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையோட பாடியை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அந்த பக்கிங்ஹாம் கேனல் அந்த இதில் வந்து அடையாறில் அந்த இடத்துல அந்த லேடியோட பாடி வந்து இனியும் வந்து ட்ரேஸ் பண்ணப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 5 பேர் வந்து பீகாரை சேர்ந்தவங்க. 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் சம்மந்தமாக இது வரைக்கும். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கௌரவகுமார் அப்படிங்கிறவர் வந்து நலந்தா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் பீகாரில் அங்கே சேர்ந்தவர். அவர் செக்யூரிட்டி கார்டாக வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இப்போ 2 வருஷமாக, கடந்த 2 வருஷமாக. ஜான் 21 வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மீனு குமாரியோடு வந்து போய் அவங்க பையனோடையும் பீகாருக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. அப்புறம் லாங் லீவில் போனாரா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு நியூ ஜாப்பு. அவருடைய ஹோம் டவுனில் இருக்கிறவங்களுடைய காண்டாக்ட் மூலிமா அவர் வந்து ஒரு சில இடங்களில் அப்ரோச் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணபிரசாத் அப்படின்னு சொல்லி 60 வயசு, அவரும் வந்து பீகாரை சேர்ந்தவர் தான். அவரும் வந்து செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க ஃபேமிலி தரமணியில் இருந்திருக்காங்க. கிருஷ்ணபிரசாத் அப்படிங்கிறவர் வந்து இந்த கௌரவ குமாரை வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவங்களும் வந்து அதில் நியர்பை அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க வந்து இவர் அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது செக்யூரிட்டி கார்டாக. கௌரவகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஃபேமிலியோட வந்து கிருஷ்ணபிரசாதோட அவங்க வீட்டில் வந்து இருந்திருக்காரு. மற்றவங்களும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க அந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க. எப்போ வந்து வேலையெல்லாம் தேடும்போது இருந்த டைம் அந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 25 இந்த ட்ரிங்கிங் செஷன் மாதிரி ஏதோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து சண்டை வந்து அவங்களுக்குள்ளே இரப்ட் ஆகிருக்கு. அதில் வந்து கௌரவகுமார் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் அட்டாக் பண்ணப்பட்ட உடனே மீனு குமாரியும் அவங்க குழந்தையோட வந்து ஓடிடலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கேங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க அயன் ராடை வச்சு. அதில் மீனு குமாரி, பீர்மணி குமார் 2 பேருமே வந்து ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. சிக்கந்தரும் அவனோட அசோசியேட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கௌரவகுமாரோட பாடியை வந்து சாக்கில் போட்டு அந்த இதை வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டம்ப் பண்ணி ஒரு 2 வீலர் ஷோரூம் முன்னாடி வச்சுருந்துருக்காங்க, இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சிசிடிவி கேமராவில் வந்து அது எல்லாமே வந்து அதில் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 சஸ்பெக்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பாடியை 2 வீலரில். அதாவது ரைடரும் அப்புறம் பில்லியன் ரைடருக்கும் நடுவில் வந்து வச்சு கொண்டு போயிருக்காங்க, முன்னாடி டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைய வந்து பக்கிங்ஹாம் அந்த கேனல் அந்த இதில் வந்து போட்டு டம்ப் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. மீனு குமாரி பாடியை வந்து சாக்கில் வந்து போட்டு டம்ப் பண்ணி கார்பேஜுக்குள்ளே வந்து போட்டாங்க அந்த பின்னில். அந்த இந்திரா நகரில் எம்ஆர்டிஎஸ் அந்த மெட்ரோ ரயில் அந்த இதுக்கிட்ட வந்து ஸ்டேஷன்கிட்ட அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்ச் ஆப்ரேஷன் அந்த பெருங்குடியில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது நாளாக 8 போலீஸ் கொண்ட அந்த இது வந்து குழு வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை வந்து சர்ச் பண்ணுறாங்க. எர்த் மூவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. கார்பேஜ் இந்த ட்ரக் டிரைவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலராக எம்டி சாலிட் வேஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் இந்திரா நகர்லேருந்து யூஸ்வலாக டிஆர் அந்த இது வந்து மண்டேஸில் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
5 பேரை இன்கொயரிக்காக டீடைன் பண்ணியிருக்காங்க. இதில் 3 பேர் ஃபார்மலாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. லலித்குமார் 40 வயசு, விகாஸ் குமார் 24, சிக்கந்தர் அப்படிங்கிறவங்க வந்து 30 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. எல்லாருமே பீகாரில் நலந்தா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி அந்த பிளாக்குக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க தரமணிக்கு. எங்கே வந்து அந்த மர்டர் வந்து கமிட் பண்ணப்பட்டதோ அந்த இடத்துக்கு அங்கே ஜூன் 25 அதை ரீக்ரியேட் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை அங்கே. இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஜுடிஷியல் கஸ்டடியில் இவங்களெல்லாம் வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இறந்த கௌரவ்குமார் அப்படிங்கிறவரோட பாடியை வந்து அவங்களுடைய பிரதர், எல்டர் பிரதர் சௌரவ்குமார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவரும் வந்து செக்யூரிட்டி கார்டாக தான் அண்ணா நகரில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஜுவல்லரி ஷாப், இது சில்க் ஷோரூமில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பையனுடைய பாடி வந்து இனிமே ராயப்பேட்டா அந்த இதில் வந்து ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் அந்த இதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவோட பாடி வந்து இனியும் ட்ரேஸ் பண்ணல, 8 பண்ணணும் அப்படின்னு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சாதாரணமாக கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லாட்டி வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது அவங்க பாடி கிடச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டாப்சி பண்ணதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இறந்த அந்த 3 பேரோடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போங்க. இது வந்து முன்னாடியே ஏதாவது அவங்களுக்குள்ளே ஏதாவது தகராறு இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஏன்னா ஒரே ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால எதுவுமே வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணவங்கள கேட்கும்போது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு தெரியும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.